It's story time. பொழுது விடிஞ்சு பொழுது போனா சண்டையும் சச்சரவுமா இருந்த ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. பருதிமங்கலம்னு ஒரு பெரிய ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஊரை ஒரு சுத்தி வந்தாலே 4-5 இடத்துலயாவது சண்டை நடக்கிறத பார்க்க முடியும். சில இடத்துல தனியா 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சில இடத்துல குழுவா சில பேர் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பெரும்பாலும் அது ஒருத்தர் திட்டிக்கிற மாதிரியான வாய் சண்டையா இருக்கும். சில சமயம் அது கை சண்டையாவும் போறதுக்கான வாய்ப்பும் இருந்துச்சு. இதனால அக்கம் பக்கத்துல இருந்த கிராமத்துல இருக்கிறவங்க இந்த ஊரை சண்டையூர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அந்த ஊருக்கு தர்மசீலன் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு. அவரு ஒரு வைத்தியர். அது மட்டும் இல்லாம அவரு ஊரா போய் ஊர் மக்கள்லாம் திருந்துற மாதிரி நல்ல கருத்துக்களை கூட்டம் நடத்தி சொல்ற வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் அந்த ஊருக்கு வந்தப்போ அவரோட உடல்நிலை கொஞ்சம் சரியில்லைங்கிறதுனால அந்த ஊர்ல ஒரு நாள் தங்கிட்டு போலாம் அப்படின்னு அவரு முடிவு பண்ணாரு. இந்த ஊர்ல எங்க தங்க முடியும் அப்படின்னு அவரு விசாரிச்சப்போ ஒருத்தர் சொன்னாரு, இந்த ஊர்ல இருக்கிற ராமையன் வீட்டிலேயோ இல்ல ரங்கையன் வீட்டிலேயோ நீங்க தங்கிக்குங்க. 2 பேரோட வீடுமே அடுத்த தெருவுல தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. தர்மசீலனும் நடக்க முடியாம நடந்து வந்து அந்த தெருவுல இருந்த ஒரு பெரிய வீட்டு முன்னாடி நின்னுகிட்டு இருந்தவர்கிட்ட இதுதானே ரங்கையன் வீடு அப்படின்னு கேட்டாரு. உடனே அவரு, இது ராமையன் வீடு, நான் தான் ராமையன், என்னோட வீட்டுக்கே வந்து ரங்கையனோட வீடான்னு கேட்கற அளவுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் வந்துச்சு, மரியாதையா அங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி தர்மசீலனை துரத்தி அடிச்சாரு. தர்மசீலன் அங்கேருந்து மெதுவா நடந்து அடுத்த தெருவில் இருக்கிற ரங்கையனோட வீட்டுக்கு வந்தாரு. அதுக்குள்ள தர்மசீலன் ராமையன் வீட்டுக்கு போனது ரங்கையனுக்கு தெரிஞ்சிச்சு. தர்மசீலன் அவரோட வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே, என் வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வச்சா உன் காலை வெட்டிடுவேன், நீ என்ன மதிக்காம முதல்ல ராமையன் வீட்டுக்கு தானே போய் தங்கறதுக்கு இடம் கேட்ட, அவரு முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் போனா போகுதுன்னு என் வீட்டுக்கு வந்திருக்கியா, உனக்கு இங்க தங்கறதுக்கு இடம் கிடையாது, மரியாதையா கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லி தர்மசீலனை அவரும் விரட்டி அடிச்சாரு. அதுக்கப்புறம் தர்மசீலன் அந்த ஊர்ல வேற சில வீடுகள்ல தங்கறதுக்கு இடம் கேட்டாரு. ஆனா ராமையனும் ரங்கையனும் இடம் கொடுக்காத ஒருத்தருக்கு நாங்களும் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி யாருமே தங்கறதுக்கு அவருக்கு இடம் கொடுக்கல. இதனால தங்கறதுக்கு இடம் தேடி தர்மசீலன் அந்த ஊரை விட்டு வெளியே வந்தாரு. தாம் படுக்கிறதுக்கு வசதியா அங்க இருந்த ஒரு புதரை அவரு கொஞ்சம் சுத்தம் செஞ்சாரு. அப்ப அந்த புதருக்குள்ளேந்து 2 நல்ல பாம்பு வெளியே வந்துச்சு. ஆனா அது 2ம் தர்மசீலனை எதுவும் செய்யாம அது வழியே போயிடுச்சு. தர்மசீலன் அந்த இடத்துலயே ஒரு துண்டை விரிச்சு நல்லா தூங்குனாரு. அவரு காலையில எழுந்திருச்சு பார்க்கும்போது அவரோட உடம்பு மேல ஒரு மலைப்பாம்பு சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அவரு பயந்து போய் இப்படி அப்படி உடம்ப அசைச்ச உடனே அந்த மலைப்பாம்பும் அவரு மேலேந்து இறங்கி போயிடுச்சு. அப்பதான் அவரோட உடல்நிலை குணமாயிடுச்சு அப்படிங்கறத தர்மசீலன் கவனிச்சாரு. அவரு ஒரு வைத்தியருங்கிறதுனால தாம் படுத்துக்கிட்டு இருந்த இடத்துல வளர்ந்திருந்த மூலிகைகள் தான் தன்னோட உடல்நிலைய குணப்படுத்தியிருக்கு அப்படிங்கறத அவரு புரிஞ்சுகிட்டாரு. அங்க இருக்கிற மூலிகைகளை அவரு பரிசோதிச்சு பார்த்ததும் அங்க நிறைய அபூர்வ மூலிகைகள் இருக்கிறத அவரு கண்டுபிடிச்சாரு. அப்பதான் அந்த ஊர்ல 2 குழுக்களுக்கு நடுவுல ஏதோ சண்டை நடந்துகிட்டு இருக்கிறத தர்மசீலன் கவனிச்சாரு. தர்மசீலன் அங்க வர்றதுக்குள்ள வாய் சண்டை முத்தி போய் கை சண்டையா மாறி அதுல 2 வாலிபர்கள் மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்து கிடக்கிறத அவரு கவனிச்சாரு. கொஞ்ச நேரத்திலேயே நினைவில்லாம கடக்கிறது ராமையனோட பையனும் ரங்கையனோட பையனும் அப்படிங்கிறது தர்மசீலனுக்கு தெரிஞ்சிருச்சு.
தர்மசீலன் அந்த கூட்டத்தை விலக்கிக்கிட்டு உள்ள வந்தாரு. எல்லாரும் கொஞ்ச நேரம் சண்டை போடாம இருங்க, நான் இவங்க 2 பேருக்கும் வைத்தியம் செஞ்சு முதல்ல இவங்கள பிழைக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அங்க இருந்த ராமையனுக்கு தர்மசீலனை அடையாளம் தெரிஞ்சிருச்சு. நீங்க தானே நேத்துக்கு உடல்நிலை சரியில்லைன்னு எங்க வீட்டுல தங்கறதுக்கு இடம் கேட்டு வந்தீங்க, நீங்களே ஒரு வைத்தியரா வைத்தியம் செய்ய போறீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்குள்ள ரங்கையனும், ஒருவேளை நீங்க பாக்குற வைத்தியத்துல ராமையனோட பையன் உயிரோட பொழைச்சு எழுந்து என்னோட பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த ஊரை விட்டு நீங்க உயிரோட போக முடியாது அப்படின்னு சொன்னாரு. தர்மசீலன் செஞ்ச வைத்தியத்துல ராமையனோட பையனும் ரங்கையனோட பையனும் உயிர் பழிச்சு எழுந்து உக்காந்தாங்க. அப்ப தர்மசீலன் அங்க இருக்கிறவங்கள்ட்ட சொன்னாரு, இந்த ஊர்ல இருக்கிற நீங்க எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இந்த ஊர்ல இருக்கிற நல்ல விஷயங்களை நீங்க கவனிக்க தவறிட்டீங்க. நான் உடல்நிலை சரியில்லாம அதை போக்குறதுக்கு சரியான மூலிகைகள் கிடைக்காம ஊர் ஊரா அலைஞ்சுகிட்டு இருந்தேன். இங்க இருக்கிற புதர்ல நேத்து ஒரு நாளைக்கு நான் படுத்து தூங்கினதும் என் உடல்நிலை முற்றிலுமா குணமடைஞ்சிருச்சு. இத பத்தி நான் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தப்போ இந்த ஊர்ல அபூர்வ மூலிகைகள்லாம் வளரக்கூடிய தன்மை இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அந்த மூலிகைகள் கொடிய பாம்புகளை கூட சாதுவா மாத்துற தன்மை உள்ளது. உயிர் போற நிலைமையில இருக்கிறவங்கள கூட இந்த அபூர்வ மூலிகைகளை வச்சு காப்பாத்திட முடியும். இந்த ஊர்ல இந்த அபூர்வ மூலிகைகளை பயிரிட்டு வளர்த்தா இந்த ஊருக்கே ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அத கேட்டதும் ராமையனும் ரங்கையனும் அவங்களோட கோபத்தை மறந்து தர்மசீலன் கிட்ட, நீங்க இந்த ஊர்ல சில நாள் தங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. தர்மசீலனும் அந்த ஊர்ல தங்கி இருந்த நாட்கள்ல அந்த ஊர்ல நோயுற்று இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அபூர்வ மூலிகைகளை வச்சு நல்லபடியா வைத்தியம் பார்த்தாரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் அந்த கிராம மக்களை எல்லாரையும் ஒரு இடத்துல வர சொல்லி சண்டை போடாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்க வேண்டிய அவசியத்தையும் நல்ல கதைகள் வழியா அவங்களுக்கு எடுத்து சொன்னாரு. அந்த ஊர்ல படிச்சுட்டு எந்த வேலையும் கிடைக்காம வெட்டி வம்பு இழுத்துக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருந்த இளைஞர்களெல்லாம் ஒன்னு சேர்த்து அவங்க எல்லாருக்கும் அபூர்வ மூலிகைகளை பயிரிடுற முறையெல்லாம் கத்து கொடுத்தாரு. இப்ப அந்த இளைஞர்கள் எல்லாரும் வெட்டியா இல்லாம ஏதோ ஒரு வேலை இருக்கிறதுனால சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு நேரமும் இல்ல, மனசும் இல்ல. ஒரு வருஷத்துக்குள்ளேயே இந்த ஊரை தேடி பல நாடுகள்லேந்து வைத்தியர்கள்லாம் வந்து அந்த அபூர்வ மூலிகைகளை நல்ல விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு போனாங்க. இப்ப அந்த ஊர்ல எங்கேயுமே சண்டை நடக்கிறது இல்ல. ஊரோட பொருளாதாரமும் ரொம்ப நல்லபடியா முன்னேறிடுச்சு. அக்கம் பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருக்கிறவங்களும் இந்த ஊர் மக்களை நல்லா மதிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் தர்மசீலன் தான் அப்படிங்கிறது அந்த ஊர் மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஒரு நாள் அந்த ஊர் மக்கள் கிட்ட தர்மசீலன், நான் இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு, என்னோட ஊருக்கு போக போறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாருமே, நீங்க இந்த ஊரை விட்டு போக கூடாது, இங்கேயே நீங்க கிராம அதிகாரியா இருந்து எங்க ஊரை வழி நடத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்ப தர்மசீலன் சொன்னாரு, என்னால இந்த ஊர்ல ரொம்ப நாள் இருக்க முடியாது, என்னோட ஊர்ல எனக்கு நிறைய வேலைகள் காத்துக்கிட்டு இருக்குது, நான் ஊருக்கு போயிட்டு என்னோட மகனை இங்க அனுப்பி விடுறேன், நீங்க அவனை இந்த ஊர் கிராம அதிகாரியா நியமிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த ஊர் மக்களும் அதை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தர்மசீலன் கிளம்பி அவரோட ஊருக்கு போனாரு. தர்மசீலன் தன்னோட ஊருக்கு வந்து தன்னோட பையன் குணபாலனுக்கு நிர்வாக நுணுக்கம் எல்லாம் கத்து கொடுத்து கிராம அதிகாரியா ஆக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாரு. ஆனா குணபாலனுக்கு நிர்வாக நுணுக்கம் எல்லாம் கத்துக்கிறதுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. தர்மசீலன் குணபாலன் கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்து, இந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு நீ சண்டையூருக்கு போ, அங்க இருக்கிறவங்கள்ட்ட இந்த கடிதத்தை காட்டி நீ அந்த ஊருக்கு கிராம அதிகாரியாயி அந்த ஊரை நல்வழிப்படுத்து அப்படின்னு சொன்னாரு. குணபாலன் அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு சண்டையூருக்கு வந்து சேர்ந்தாரு. ஆனா அங்க தர்மசீலனோட பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவராஜன் ஒருத்தர் கிராம அதிகாரியா இருக்கிறத குணசீலன் கண்டுபிடிச்சாரு.
சிவராஜன் அந்த ஊர்ல 4 வருஷமா கிராம அதிகாரியா இருக்காரு அப்படிங்கிற விஷயமும் குணபாலனுக்கு தெரிஞ்சிச்சு. குணபாலன் அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு நேர ராமையனையும் ரங்கையனையும் போய் பார்த்தாரு. ஊர் மக்கள்லாம் சிவராஜன் கிட்ட விசாரிச்சப்போ நானும் தர்மசீலனோட பையன்தான் அப்படின்னு சிவராஜன் சொன்னாரு. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் தர்மசீலனே அந்த ஊருக்கு வந்து ஒரு முடிவை சொல்லட்டும் அப்படின்னு நினைச்சு தர்மசீலனுக்கு ஒரு செய்தி அனுப்பினாங்க. தர்மசீலனும் அந்த ஊருக்கு வந்து சிவராஜன் கிட்ட விசாரிச்சாரு. அப்ப சிவராஜன் சொன்னாரு, நான் உண்மையிலேயே உங்க பையன் இல்ல, உங்க பையன்னு ஒரு பொய்ய சொல்லிதான் நான் இந்த ஊர்ல கிராம அதிகாரியா வேலைக்கு சேர்ந்தேன். நான் ஒன்னும் இந்த கிராம அதிகாரி பதவி மேல ஆசைப்பட்டு இங்க வந்து கிராம அதிகாரியா வேலைக்கு சேரல. நீங்க இந்த ஊரை விட்டு போய் 1 வருஷத்துக்குள்ளேயே இந்த ஊர் மக்கள் எல்லாரும் மறுபடியும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை பிடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஊர்ல இருக்கிற என்னோட நண்பன் வந்து என்கிட்ட இந்த ஊரோட நிலைமையை எடுத்து சொன்னான். இந்த ஊரை நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காகத்தான் உங்க பையன்னு பொய் சொல்லி நான் இந்த பதவியில சேர்ந்தேன். நீங்க கையாண்ட அதே முறைப்படிதான் நானும் இந்த ஊரோட நிர்வாகத்தை நடத்திக்கிட்டு வரேன். அதனால இந்த ஊர்ல இப்ப மறுபடி சண்டை சச்சரவுகள்லாம் இல்லாம அமைதியா இருக்கு. குணபாலன் தான் இந்த ஊரோட கிராம அதிகாரியா இருக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா நான் இப்பவே பதவி விலகிக்கிறேன் அப்படின்னு சிவராஜன் சொன்னாரு. தர்மசீலன் அந்த ஊர் மக்கள் கிட்ட, சிவராஜன் என்னோட உறவினர் தான், ஒரு வகையில எனக்கு பையன் மாதிரி தான். இவரை இந்த ஊருக்கு 4 வருஷம் முன்னாடி நான் அனுப்பினது எனக்கு மறந்தே போயிடுச்சு. சிவராஜனே இந்த ஊரோட கிராம அதிகாரியா இருக்கட்டும், நான் குணபாலனை கூட்டிக்கிட்டு எங்க ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட விடை பெற்றுக்கிட்டு குணபாலனை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பினாரு. போகும்போது குணபாலன் அவர்கிட்ட 5 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு நிர்வாக நுணுக்கம் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்களேப்பா, இப்ப அதெல்லாம் வீணாயிடுச்சே, அந்த ஊருக்கு வேற ஒருத்தர் கிராம அதிகாரியா வந்துட்டாரே, என்னால வர முடியலையே அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை சொன்னான். அப்ப தர்மசீலன் சொன்னாரு, நீ 5 வருஷம் நிர்வாக நுணுக்கத்தை எல்லாத்தையும் பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறமா தான் ஒரு கிராம அதிகாரியா ஆகலான்னு முடிவு பண்ண. ஆனா சிவராஜன் 4 வருஷமா ஒரு கிராம அதிகாரி எப்படி செயல்படணுமோ அப்படி சரியான முறையில செயல்பட்டு மறுபடியும் சண்டைக்கு போக இருந்த ஊரை சமாதான வழிக்கு திருப்பி இருக்காரு. இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சிவராஜன் எந்த நிர்வாக பயிற்சியும் எடுத்துக்காமலே நல்லபடியா நிர்வாகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. பதவி விஷயத்துல மகன் மைத்துனன் இத மாதிரி உறவு வழி பாக்கறத விட யாருக்கு திறமை இருக்கோ அவங்களுக்கு தான் நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும். அதனாலதான் சிவராஜனே கிராம அதிகாரியா தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் திரும்ப ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். உனக்கு கிராம அதிகாரி அப்படிங்கிற பதவி வேண்டாம், உனக்கு விருப்பப்பட்ட வைத்தியர் தொழிலையே நீ உன்னோட முழு திறமையும் வெளிப்படுத்து அப்படின்னு சொன்னாரு. குணபாலனுக்கும் தர்மசீலன் எடுத்த முடிவுதான் சரி அப்படின்னு தோணிச்சு. ஊருக்கு வந்து தனக்கு பிடிச்ச வைத்தியர் தொழில ஆரம்பிச்சு குணபாலன் பேரும் புகழும் அடைஞ்சாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.